தேவிகாவும் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் கொலாப்ஸ் ஆயிட்டா. உயில் எழுதி வைக்கல. அவருக்கு யாரோ தவறான பாதையை சொல்லி கொடுத்து ஒரு உயில் எழுதி தேவிகா மாதிரி கையெழுத்து போட்டிருக்கா. அது யார் போட்டது எனக்கும் தெரியாது. ஆனால் முறைப்படி கையெழுத்து போட்டு 2 சாட்சிகள் இருந்திருக்கு. தேவிகா அதுக்கு முன்னால் என் மேலே கேஸ் போட்டு, இந்த வீட்டுக்கு சம்பந்தமாக கேஸ் போட்டு அந்த கேஸில் தோற்று போயிட்டா. அந்த கேஸில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவளும் என் மேலே கேஸ் போட்டான். அந்த உயில் எடுத்து பார்க்கும்போது கேஸ் போட்டதில் அந்த உயில் காப்பி எனக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதில் கையெழுத்து மாறி இருந்தது. ஹியரிங் டேட் வந்த உடனே நான் போய் தான் முன்னால் உட்காந்துருந்தேன். நான் அப்போ சபரிமலை மாலை போட்டிருந்தேன். நான் போய் முன்னால் உட்காந்து அவன் பின்னால் வந்தான். நான் தள்ளி இடம் கொடுத்தேன். நீங்கள் யாருன்னு என்ன கேட்டா. ஆமாம்மா, நான் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அளவுக்கு அவ்வளோ தூரம் உங்கள் அம்மா உங்களை அறிவோடு வளர்த்துருக்கேன். இல்லை